Hi friends, welcome to Dhivya's lifestyle. இன்னைக்கு வந்து பொட்டேட்டோ ஆம்லெட் ஃபிங்கர்ஸும் ஃப்ரைஸும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அதுக்காக வந்து ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்துட்டு இது மாதிரி ரவுண்ட் ஷேப்ஸில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா திக்னஸாகவே கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அப்போவே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்போவே கட் பண்ணிவிட்டு பேட்டரில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுனால தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் பிளாக் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஒரு பேட்டர் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்துட்டு ஒரு எக்கு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்துட்டு மல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு உருளைக்கிழங்குக்கு வந்து ஒரு எக் அப்படி தான் வந்துட்டு அளவு. இப்போ ஃபஸ்ட் வந்துட்டு நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு எக்கை வந்து ஃபஸ்ட்டு உடச்சி சேர்த்துருக்குறேன். கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், அந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாமே ஒன்றாவே சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து நீங்கள் பீட் பண்ணணும். ஃபுல்லாக வந்துட்டு அந்த வெங்காயம், அந்த எக்கு வந்து இதோட நல்லா சேர அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு, இப்போ கொஞ்சமாக வந்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ உருளைக்கிழங்கு எடுக்கிறீங்களோ அது மாதிரி உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தென் வந்து நமக்கு வந்து ஒரு காரத்துக்காக வந்து நான் பெப்பர் வந்து இடிச்சிட்டு அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் மிளகாத்தூள் அது மாதிரி எதுவும் சேர்க்க தேவையில்லை, வெறுமனே பெப்பர் மட்டும்தான். இது வந்து கொஞ்சமாக வந்து நமக்கு எக்கு சேர்த்துருக்கனால சாஃப்டாக வரும். அதனால் வந்துட்டு நான் கொஞ்சம் அது கிறிஸ்ப்னஸ் கொடுக்கறதுக்காக வந்துட்டு அரிசி மாவு வந்துட்டு 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் அரிசி மாவு சேர்க்கலன்னா ரொம்ப சாஃப்டாயிரும். அதனால் அரிசி மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்துட்டு கடலை மாவு வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூனு. அது வந்து ஒரு எக்குக்கு வந்து இது அளவு. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவும், 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கடலை மாவும் சேர்த்துருக்குறேன். இது எல்லாமே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்துட்டு நம்ம நல்லா வந்து பீட் பண்ணி ஒரு பேட்டராக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இட்லி மாவு அளவுக்கு வந்து இந்தளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். இது மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்துட்டு 1 டீஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி மாவு அளவுக்கு வந்து நல்லா திக்காக இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப திக்காயிருச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து எடுத்துக்கலாம். ஃபைனலாக பேட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு இதான் வந்து கன்சிஸ்டன்சி. நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா கூட வந்துட்டு கொஞ்சமாக வந்து கடலை மாவு சேர்த்துட்டு அந்த பதத்துக்கு வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த தண்ணியில் போட்டு வச்சுருந்த உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இப்போ ஒவ்வொரு ரவுண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து நான் கட் பண்ணப்போ நல்லா திக்காக கட் பண்ணியிருக்கிறேன். இந்த அளவுக்கு திக்காக கட் பண்ணின பொட்டேட்டோஸ் வந்துட்டு நான் வந்து இப்போ ஸ்ட்ரைப்ஸாக வந்து நம்ம ஃபிங்கர்ஸ்க்காக வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபிங்கர்ஸும் பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்கணும். நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கெல்லாம் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதை விடவே தின்னான ஃபிங்கர்ஸாக வந்து ஃபஸ்ட் நான் பாதி வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். கூடவே வந்து நான் ரவுண்டாகவும் செய்ய போகிறேன். ஸோ அந்த ரவுண்ட்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா தின் ரவுண்ட் ஸ்லைஸஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ரவுண்ட்ஸை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நமக்கு பார்த்திங்கன்னா எண்ணெயும் காஞ்சிருச்சு. இந்த ரவுண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த பேட்டர் வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி கீழே செட்டில் ஆயிரும் அந்த ஆனியன் எல்லாம். பேட்டர் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஜஸ்ட்டு டிப் பண்ணி ரொம்ப மாவு சேர்த்து ரொம்ப அள்ளி அந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் அந்த பேட்டர் வந்து அதில் பட்டு இருக்கணும், அந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுத்தடுத்த பேட்சஸும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளேம் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும், இல்லைனா டக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு வந்து கலர் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆயிரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வந்துட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு மனம் வந்து சூப்பராக வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஃபிங்கர்ஸ் வந்து இந்த பேட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து ரவுண்ட்ஸ் அப்படிங்கிறனால நம்ம ஒவ்வொன்றா நலிச்சு போடணுங்கிறதுனால நான் ஒவ்வொன்றா டிப் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தேன். இந்த ஃபிங்கர்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லாமே ஒன்றாவே சேர்த்துட்டு இந்த பேட்டரோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுத்து அதை ஃப்ரை பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி 2, 3 எடுத்து போட்டுறாதீங்க. ஒவ்வொரு சிங்கிள் தனித்தனி பீசஸாக வந்து எடுத்து போட்டு அதில் ஃப்ரை பண்ணணும். இதுதான் அதில் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அதே மாதிரி தான் அந்த ரவுண்ட்ஸ்க்கு மாதிரி தான் வந்துட்டு ஜஸ்ட்டு அந்த ஃபிங்கர்ஸில் வந்து அந்த பேட்டர் பட்டிருந்தால் போதும். ஃப்ளேம் வந்துட்டு மீடியமில் வச்சுக்கோங்க.
நீங்கள் போட்ட உடனே வந்துட்டு அது வந்து திருப்பிடாதீங்க. ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அது கொஞ்சம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட பொட்டேட்டோ ஆம்லெட் ஃபிங்கர்ஸும் ஃப்ரைஸும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சமாக வந்துட்டு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க, ரொம்ப கம்மியான அளவு. அதுக்கப்புறம் மேலே கார்னிஷிங்காக வந்துட்டு கொஞ்சமாக ஒரு பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இது வந்து இந்த வெங்காயம் அந்த சாட் மசாலாவோட புளிப்பு டேஸ்ட் இதோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து சாட் மசாலா இல்லை அப்படின்னா வந்துட்டு கொஞ்சமாக வந்து லெமன் மட்டும் அதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 2-3 ட்ராப்ஸ் மட்டும் பிழிஞ்சு விட்டுட்டு இதோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா எம்மியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.